ஸோ கிராஃப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவனிமா டயத்தை பொறுத்து இங்கே வந்து என்னன்னா லான் ஏ கான்சென்ட்ரேட் இருக்கும் y ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சில் என்ன ஆகும்னா டைம் இருக்கும். இது நெகட்டிவ் ஸ்லோப் தான், ஏன்னா டைம் ஆக என்னவா இருக்கும் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்லோப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கே கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன தெரியும், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு தெரியும். இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபார்முலா இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஒய்ன்ற இடத்துல யார் இருக்கா நமக்கு லேன் ஏ தான் இருக்குது. அப்போ அது லேன் ஏ இங்கே போடுங்க, மைனஸ் லேன் ஏ, மிச்சம் தான் அதுவும் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன இருக்குது கே டி மைனஸ் லேன் ஏ நாட் வரும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? இந்த கேடின்றது எப்படின்னா எம்எக்ஸ் மாதிரி, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது டி இருக்குது, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ ஒய்ன்றது மைனஸ் லேன் ஏ, எம்எக்ஸுக்கு கேடி, சிக்கு பதிலாக மைனஸ் லேன் ஏ நாட் இருக்குது. சரிங்களா? இந்த மைனஸ்லாம் சரிப்படுத்துகிறேன். அப்போ என்ன வருது பாருங்க, எனக்கு லேன் ஏ இஸ் ஈக்குவல் டு லேன் ஏ நாட் மைனஸ் கேடி. நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கே வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம்.